குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளர அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படிங்கிற இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் உச்சம் பெற்று. அவருடன் சுக்கிரன் 4ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். அது வரைக்கும் உங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடல் சுகம் கிடைக்கும். சூரியன் உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசியிலே மறைந்திருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துல சூரியன் வந்தவுடனே பொருள் வரவிலே பெரிய தடைகள் உங்களை இங்கேயும் பில்லர் டு போஸ்ட் அலைய விடுற சூழ்நிலையும் இருக்கும். அப்போ ஆடி மாசத்துல கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருக்கும். 18ஆம் தேதியிலேருந்து நீங்க அலைச்சலுக்கு ரெடி ஆயிடும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாலும் அலைச்சல் அப்படிங்கிறதுனால சூடு ரிலேட்டடான உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பயணம் தொடர்பான விஷயங்களிலே சில விஷயங்கள் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணாதனால அன்கம்ஃபர்டபுள் சூழ்நிலையும் கொடுப்பார். 8ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் கணவன் மனைவியோட நல்ல இணக்கத்தை கொடுப்பார். ஒரு புரிதலை கொடுப்பார். அங்கிருந்து பார்வையே ராகு மேலே வைப்பார் 2ஆம் இடத்துல. அப்போ ராகுவனுடைய தன்மையினால குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு மேம்படுத்துவார். பல காரியங்களிலே மனதில் இருந்த பயங்களை கொஞ்சம் குறைத்து விடுவார்.
குருவின் பார்வை 2ஆம் இடத்திலும் இருக்கும், உங்கள் ராசியின் மேலே இருக்கும், ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கும், 3ஆம் இடத்துல இருக்கும். 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்து இருக்கிறார். மீன ராசிக்குள்ளார் பணவரவுக்கு உண்டு. அவர் 26ஆம் தேதி வக்ரகதி வருகிறார். உங்க ராசியின் 2ஆம் இடத்தை தொடர் ட்ரை பண்ணுவார். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 27 தேதிக்கு அப்புறம் குடும்பம் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படி இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுடுங்க. கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிடுங்க. புதன் 23ஆம் தேதி வக்கர நிவர்த்தி பெற்று அவர் 6ஆம் இடத்துல உட்காரனால கால்குலேட்டர் அதுங்கிற லாபம் உண்டு. அதான் மைண்ட்ல ட்ரேடிங் ரிலேட்டடான கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் புத அஷ்டமி அப்படின்னு 8ஆம் தேதி இருக்கு, அன்றைய நாளிலே பெருமா கோயிலுக்கு போய் நல்ல விஷ்ணுவை வணங்கி அவருடைய அனுகிரகத்தினாலே நல்ல ஒரு 6 இடத்துக்கு மாலை வாங்கி அவருக்கு சாத்தி விட்டு விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேட்க சிக்கல்கள் விலகும். இந்த மாசம் முழுக்குமே நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் என்கிற ஸ்லோகத்தை டெய்லி கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நரசிம்மனின் ரிண விமோச்சன மந்திரம் அப்படின்னு இருக்கும். ரிண விமோச்சனம்னா அந்த கடனை விமோச்சனம் செய்வதுன்னு அர்த்தம். இந்த மந்திரங்களை தினமுமே கேட்பது அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். அதிலே உங்களுக்கு பல பாசிட்டிவ் வைப் நீங்க கொண்டு வர முடியும். இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து யோகத்தை கொடுப்பதனாலே பல புதிய எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். மைண்ட் எப்படி இருக்கும்னா எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும். அதுவே நோயாக மாறிடும் சிலத்தில். ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் உள்ளத்துக்கு ஆகாது இல்லையா? அது மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்து டிசிஷன் வரும்போது அழகாக அதை பிளான் பண்ணீங்கன்னா 3ஆம் இடம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்து உங்களுடைய முயற்சியின் லாபத்தை நீங்கள் ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.